போகணுன்னு அப்போவே முடிவு பண்ணிட்டாங்களா? இல்லை சார், அவங்க அப்படியெல்லாம் இந்த கரூர் நடக்கிறப்பன்னு சொல்லிட்டு நான் முடிவு இல்லை. சரி பாப்பா லீவ் விட்டாங்களா, வெள்ளிக்கிழமையோட முடிஞ்சு வச்சு லீவு. சரி பாப்பா லீவ் விட்டதுனால சரி இது போகலான்ட்டு தான் இருந்தது. போய் பார்க்கலாம்னு ஒரு ஆசை இருந்திருக்குது. ஒய்ஃபு பாப்பாவுக்கு விஜய் மேலே கொஞ்சம் பாசம் இருந்தது. ஆனால் இப்போ லீவ் விட்டதுனால 2 பேர் போகிறோம். இப்போ திடீர்னு பாப்பா பல்ட்டிடுச்சு, நான் வரலேன்ருச்சு. அப்புறம் என்ன பண்ணிடுச்சு, நீ உன்னால தான் நான் பெறட்டு போகிறேன், நீ வரலைன்னா நானும் போகலைங்க. அப்போ அப்படி 2 பேர் போயிட்டேன். அதான் அங்கே முடிவு நான் மேற்க கொண்டு விட்டு வந்தேன். நான் என்னை கொண்டாந்து அங்கே விட சொன்னாங்க. நான் விடாதப்போ என் வேலை டியூட்டி இருக்குது எனக்கு, நான் போய் ஆகணும். என்ன வேலை? டாஸ்மாகில் சூப்பர்வைசராக சார் போய் ஆகணும். நான் ஏன் டியூட்டிக்கு நான் போய் ஆகணும். நான் நீ வேணா இல்லை, நான் அங்கே போகிறாங்க, டெம்போ போகிறாங்க, டெம்போவில் போய்க்கிறேன் அப்படின்னு விட்டுட்டு வந்தேன் சார். அவ்வளோதான் சார். அதுக்கப்புறம் பார்க்க இறந்ததுக்கப்புறம் தான் பார்த்து கிடைச்சா பேசுவோம். இந்த வயசு தான் சார், இந்த வயசு தான் சார். கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கறனால பார்த்து இல்லைன்னா பண்ணிட்டு வந்துருங்கப்பா. முதலே வந்திருக்குன்னு சொல்லிதான் கூப்பிட்டேன். நானு அதிகமா பார்க்க முடியாதுன்னு சொல்லிதான் உங்களை உடனே முடிஞ்சா வந்துட சொல்லி கூப்பிட்டேன். எவ்வளவு கூட்டமா இருக்குது, எப்படி என்ன சமாளிப்பீங்க, பாப்பா எப்படி சமாளிக்க, அதுக்காக தான் போன் பண்ணது. அதுக்கப்புறம் தான் பிசிஎம் 4:55, 4:54, 4:19 எத்தனை தடவை பண்ணிக்கிற மாதிரி சார். 4:19, 4:19, 4:54, 4:55, 4:56, 7:37 நாட் கனெக்டடு, 7:43 நாட் கனெக்டடு. அதுக்கப்புறம் தான் 7:43 தான் அந்த அம்மா பேசுது, போலீஸ்கார அம்மா எடுத்து பேசுது. அதுக்கப்புறம் மறுபடியும் 7:50 நான் ஓடியே போயிட்டேன், பறந்துட்டேன். வண்டி எடுத்துகிட்டு இங்கேருந்து பைபாஸ்லேருந்து அங்கே ஓடி போயிட்டேன். எவ்வளோ ஸ்பீடாக போயிட்டு அங்கே 7:50 நான் ஃபோன் பண்ணுறேன். மறுபடியும் அந்த அம்மா கரூர் வந்துருச்சு. அப்புறம் 7:50 பண்ணி விட்டு 8 மணிக்கெலாம் தெரிஞ்சு, 8 மணிக்கு தெரிஞ்சு வச்சு 8 மாதிரி இன்னொரு தடவை ஃபோன் பண்ணி என்ன சொன்னாங்க போலீஸ்? எடுத்தோடனே ஃபோன் எடுத்தோடனே மூச்சு திணறல்னு அதெல்லாம் எதுவும் சொல்ல சார். செல்லு எடுத்து என்ன யாருங்க பேசுகிறதுனாங்க, நான் பிரியா வீட்டுக்காரர் பேசுகிறேன். நீங்கள் யாருங்க பேசுகிறம்மா அப்படின்னா, நான் போலீஸ்காரமாக பேசுகிறேன்னு சொன்னாங்க. மேடம் உங்களுக்கு எப்படி செல்லு வந்தது அப்படின்னா, இல்லை கீழே போட்டாங்கட்டு எடுத்து கொண்டாந்து கொடுத்தாங்க, நான் தான் வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. எங்கே இருக்கிறீங்க மேடம்? முனிப்பு கோயிலில் இருக்கிறோம் நாங்கள். உடனே பெறட்டு ஓடுனதாங்க. அப்போ முனிப்பு கோயிலுக்கு ஃபோன் பண்ணோன்னா கரூர் வந்துட்டேன் நாங்கள். கரூர் வந்தோடனே சரி அப்படின்ட்டு, சரி மேடம் எதா இருந்தாலும் உண்மையாக சொல்லுங்கள், எங்கே இருக்காங்க, இங்கே வீட்டுக்காரம்மாவை எதை பார்த்தீங்களா அப்படின்னா, அமராவதி ஹாஸ்பிட்டல் எதுக்கும் போய் பாருங்க அப்படின்னோன்னா, அங்கே போனால் என் பொண்ணு தான் சொன்னாங்க, வீட்டுக்காரம்மா சொல்லு. அதுக்கப்புறம் தான் 9:30 போல் தான் தெரியும் வீட்டுக்காரம்மா இல்லை.